விழிப்புணர்வு வாகன பிரச்சாரத்தை கொடியசைத்து துவக்கி வைத்தார். அதனைத் தொடர்ந்து புகையிலை எதிர்ப்பு தின உறுதிமொழி எடுக்கப்பட்டது. புகையிலை எதிர்ப்பு விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய வாகனம் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் சிபா மருத்துவமனையில் தொடங்கி நெல்லை மாநகரம் முழுவதும் பிரச்சாரத்தை மேற்கொண்டது. மேலும் ஆங்காங்கே விழிப்புணர்வு துண்டு பிரசுரங்களும் விநியோகிக்கப்பட்டன. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை மருத்துவமனையின் மார்க்கெட்டிங் பிரிவினர் மிகச் சிறப்பாக செய்திருந்தனர். புகையிலை எதிர்ப்பு தினத்தை முன்னிட்டு ஷிஃபா மருத்துவமனை சார்பில் விழிப்புணர்வு வாகன பிரச்சாரம் நடைபெற்றது. உலக புகையிலை எதிர்ப்பு தினத்தை முன்னிட்டு நெல்லை ஷிஃபா மருத்துவமனை சார்பில் விழிப்புணர்வு வாகன பிரச்சாரம் இன்று மருத்துவமனை வளாகத்திலிருந்து துவக்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கு மருத்துவமனை நிர்வாக இயக்குனர் முகமது சாவி தலைமை தாங்கினார். புகையிலை எதிர்ப்பு தின சிறப்பு செய்தியினை மருத்துவமனை புற்றுநோய் அறுவை சிகிச்சை மருத்துவர் முகமது இப்ராஹிம், அறுவை சிகிச்சை மருத்துவர் அஜய் ரெக்ஸ், சிறுநீரக அறுவை சிகிச்சை மருத்துவர் நிரஞ்ச், மகளிர் நல மருத்துவர் சரோன் ரோஸ் ஜொனட்டா ஆகியோர் வழங்கினர். சிறப்பு விருந்தினராக நெல்லை உணவு பாதுகாப்புத்துறை நியமன அதிகாரி மருத்துவர் புஷ்பராஜ் கலந்து கொண்டு அனைவருக்கும் புகையிலையினால் ஏற்படும் லவ் பண்ணா கூட சரிதான், லவ்வர் நல்லவனா இருந்தாலும் பார்க்க மாட்டாங்க. அவன் ஏதாவது தப்பு பண்ணான்னா அவனை திருத்துறவங்களையும் கேட்ட வச்சிருப்பீங்க. ஏதாவது ஒரு நல்ல கெட்ட பழத்தை திருத்தணும். சோ அந்த மாதிரி ஒரு நல்ல கேரக்டர் வச்சிருக்கீங்க. உங்களை சுத்தி இருக்கிற அனைத்து நபர்களையும் திருத்துவே இந்த நாள்ல ஒரு உறுதிமொழி எடுத்துக்கணும். உங்களை சுத்தி இருக்கவங்க அது மேபி an active smoker or passive smoker. ஆக்டிவ் ஸ்மோக்கர்னா பிடிக்கிறவங்களை நிறுத்துறது, பேசிவ் ஸ்மோக்கர்னா இந்த சுற்று வட்டாரத்தை பிடிக்காம பாத்துக்கிறது. இங்க ஒரு 4 பேர் இருக்காங்களா, அங்க ஒருத்தர் பிடிக்கிறாரா, போய் தைரியமா சொல்லுங்க. ஏன்னா கண்டிப்பா லேடிஸ் சொல்றத கேட்காம எந்த ஜென்ஸ் இருக்க மாட்டாங்க. ஏன்னா ஜென்ஸ் சொல்றத கேட்க மாட்டோம். நான் டாக்டர் முகமது இப்ராஹிம், ஷிஃபா மருத்துவமனையில் புற்றுநோய் அறுவை சிகிச்சை நிபுணராக பணியாற்றி வருகின்றேன். இன்று மே 31ஆம் தேதி, இன்று உலக புகையிலை எதிர்ப்பு தினம். இந்த தினத்தில் ஷிஃபா மருத்துவமனையில் புகையிலைக்கு எதிரான கையெழுத்து இயக்கம் ஒன்று தொடங்கப்பட்டு நடந்து கொண்டிருக்கிறது. இந்த வருடம் உலக அளவில் புகையிலை எதிர்ப்பை எவ்வாறு வெளிப்படுத்துகின்றார்கள் என்றால், இந்த புகையிலையுடைய அந்த தீங்கை நாம் தோலுரித்து காட்ட வேண்டும் என்பதுதான். இன்றைய காலகட்டத்தில் இளைய முறையினர் இந்த புகையிலையினால் பாதிக்கப்படுகிறார்கள். அதோடைய அந்த அடிமைத்தனம் அடிக்ஷனில் அதிகமாக பாதிக்கப்படுறாங்க. இந்த புகையிலை பல்வேறு வகையான நோய்களை உண்டாக்குகின்றது. அதிலையும் முக்கியமாக புற்றுநோய், அதாவது கேன்சர் நோயை உண்டாக்குகிறது. இது வாய் புற்றுநோய், உணவு குழாய் புற்றுநோய், இரைப்பை புற்றுநோய், கணைய புற்றுநோய், மண்ணீரல் புற்றுநோய், கல்லீரல் புற்றுநோய், அதே மாதிரி நீர்ப்பை, அதாவது யூரினரி பிளாடர் கேன்சர் போன்ற பல்வேறு புற்றுநோய்களை உண்டாக்குகின்றது. இந்த புகையிலை பிடிப்பதால் புகையிலையை பிடிப்பவர்களுக்கு மட்டுமல்ல, அதை சுற்றி இருக்கவர்களுக்கும் இந்த பேசிவ் ஸ்மோக்கிங் என்ற முறையில் அவர்களும் பாதிக்கப்படுகின்றனர். குழந்தைகளும் பெண்களும் அதிகமாக பாதிக்கப்படுகின்றனர். எனவே இந்த புகையிலை எதிர்ப்பு தினத்தில் இந்த புகையிலை உபயோகத்தில் ஏற்படக்கூடிய அந்த நச்சுத்தன்மைகள் மற்றும் தீமைகளை நாம் மற்றவர்கள் எடுத்துக்கூற வேண்டும். மற்றும் புகையிலை சிகரெட் மற்றும் பீடி போன்ற பொருட்கள் மட்டுமல்லாமல் குட்கா, ஹான்ஸ் போன்ற மற்ற புகையிலை சார்ந்த பொருட்களாலும் இந்த நச்சுத்தன்மை நம் உடலை பாதிக்கின்றது. ஸோ அதையும் மக்களுக்கு எடுத்து கூறி இந்த உலக புகையிலை எதிர்ப்பு தினத்தில் புகையிலை இல்லாத ஒரு உலகை உருவாக்கி நாம் அதனால் ஏற்படக்கூடிய நச்சுத்தன்மை மற்றும் பல்வேறு வகையான நோய்களிலிருந்து நாம் நம்மளுடைய மக்களை காப்பாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். உணவு பாதுகாப்புத்துறையுடைய மாவட்ட நியமன அலுவலர் டாக்டர் புஷ்பராஜ் சொல்கிறேன். இன்னைக்கு உலக புகையிலை இல்லா தினமாக நாங்கள் அனுசரிச்சுட்டு இருக்கோம். இது எல்லாருக்கும் நம்ம சொல்ல வர்றது என்னன்னா, புகையிலைனால வர அடிக்ஷனும் புற்றுநோயும் உண்டு பண்றதை தவிர்க்கணும், தடுக்கணும், பொதுமக்கள் ஆரோக்கியமா இருக்கணும்னு தமிழக அரசு வருடம் இதை தடை பண்ணிட்டு இருக்காங்க. அதை விற்கிறவங்க மேல மிக கடுமையான தண்டனையானாங்க. 25,000 ரூபாய் ஃபைன், 50,000 ரூபாய் ஃபைன், 1 லட்ச ரூபாய் வரைக்கும் ஃபைன் போடுறோம், கடையை மூடிடுறோம். அதுக்கப்புறம் அவங்க மேல கிரிமினல் கேஸும் போடுறோம். இவ்வளவு வழக்குகள் நாங்கள் தொடுத்துட்டு இருக்கோம். அதையும் மீறி சில பேர் வித்துட்டு இருக்காங்க. நாங்கள் கண்காணிச்சுட்டு இருக்கோம். அவங்களையும் மேல நடவடிக்கை எடுப்போம்னு கடுமையா சொல்லிக்கிறோம். அவங்கள மன்னிக்கவே மாட்டோம். அவங்க மேல கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும். அதே போல பொதுமக்களும் அதை பயன்படுத்த மாட்டோம் என்று அவங்க சார்பாகவும் ஒரு உறுதிமொழி எடுத்துக்கிட்டு புகையிலை இல்லாத ஒரு உலகத்தை உண்டு பண்ணுவோம்னு ஒவ்வொரு நபரும் தனி மனித ஒழுக்கத்தை கடைபிடிக்கிறதுக்காக இன்றைய தினம் ஒரு உறுதிமொழி எடுக்க வேண்டும் என்று நம்ம உணவு பாதுகாப்புத்துறை சார்பாகவும் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாகவும் நான் எல்லாரையும் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.